பற்றி பார்க்க போகிறோம் ஸ்க்ராட்சில். சரியா? ஆப்ரேட்டர்ஸில் என்னென்னலாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குங்கிறத நான் இந்த இமேஜில் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்ன கேட்டகரியை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸு, ஸோ ரேண்டம் நம்பர் பிக் பண்ணுறது, இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கடுத்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ், இது இல்லைன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது என்னென்னா ஒரு 2 வேல்யூஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். ஸோ கம்பேர் பண்ணுறது, லெஸ் தெனாக இருக்கா, கிரேட்டர் தெனாக இருக்கா, ஈக்குவல்ட்டாக இருக்கா, லெஸ் தெனாக ஈக்குவல்ட்டாக இருக்கா, கிரேட்டர் தெனாக ஈக்குவல்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறதுக்கு கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா லாஜிக்கலாக ஓகே இதுவும் சேமாக இருக்கா, இல்லை ஒன்று மட்டும் ஒன்று மட்டும் ட்ரூவாக இருக்குது, இன்னொன்று வந்து ஃபால்ஸ் ஆகுதா, இல்லை ரெண்டுமே வந்து ஃபால்ஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி லாஜிக்கலாக நம்ம செக் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸுங்கிறதுல என்னென்னா ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி வரக்கூடிய கன்கேடினேஷன்ஸு, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங்க்கு, ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இன்னொரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இதில் வரும் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸில் வரும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து அதர் ஆப்ரேட்டர்ஸ், இதை வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இந்த அதர் ஆப்ரேட்டர்ஸில் என்ன அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது, மாட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன இதில் வரும் அப்படின்னா ஸோ அதர் ஆப்ரேட்டர்ஸில் வந்து நமக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம், வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்பவுமே ஈவன் கிளிக்கில் வந்து நம்ம ட்ராக் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோலில் போயிட்டு இஃப் பிளாக் எடுத்து வச்சுட்டோம். அதுக்கடுத்து ஃபார் அவர் ஃப்ளாக், இதனை கண்டினியூஸாக செக் பண்ணணுங்கிறதுக்காக ஃபார் அவர் பிளாக்கு, அதுக்குள்ளே இஃப் பிளாக் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சரி, நான் ஜஸ்ட்டு வந்துட்டு நான் சேவ் பட்டன் எடுத்து வச்சு இதில் வந்து வேல்யூஸ் போட்டுக்கிறேன். இப்போ இதில் என்ன போடுறேன் அப்படின்னா 10 20, சரி, ஸோ அதனோட வேல்யூஸை வந்து இது சொல்லும். ஓகே, ஸோ நார்மல் பேசிக் கேல்குலேஷன் தான், இதில் பெருசாக எதுவும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இல்லை. ஓகே, ஸோ அதே மாதிரி மைனஸ் வேல்யூஸ் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா 20 மைனஸ் 10, இப்போ அது ரிசல்ட் வந்து 10. ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன்ஸ், இப்போ 10 to 20 200. ஓகே, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 20 divided by 10 to 2. சரியா? ஸோ இந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இது பண்ணுறது. இப்போ பிக் ரேண்டம் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா ரேண்டமாக நம்பர்ஸ் பிக் பண்ணுறது. இப்போ நான் 1 to 100 கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போதும் ஒவ்வொரு நம்பர்ஸை வந்துட்டு ரேண்டமாக அது பிக் பண்ணி எடுத்துகிட்டு வருது. ஓகே, ஸோ இதான் பிக் ரேண்டம் நம்பர்ஸ். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து 50 to 100 கொடுத்தேன்னா இது எடுத்துகிட்டு வர வேல்யூஸ் எல்லாமே 50 to 100 தான் இருக்கும். இப்போ நான் 1 to 10 கொடுத்தேன்னா 1 to 10க்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும்தான் அது எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ இது கிளியரா? ஸோ பிக் ரேண்டம் நம்பர்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து அதுக்கடுத்து சரி, அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரேட்டர் தென்னா செக் பண்ண போகிறோம். சரியா? இப்போ வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் 60 greater than 50 என்ன வரும்? கிரேட்டர் தென் தான், கண்டிஷன் ட்ரூ. 40 greater than 50 இல்லை, ஃபால்ஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது இந்த நமக்கு பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான் அது. ஓகே, ஸோ இது வந்து கிரேட்டர் தென் இருந்ததுன்னா இது பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் பண்ணும். ஓகே, சரி, இப்போ இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோலில் வந்துட்டு இஃப் கிரேட்டர் தென் இருந்தது அப்படின்னா நான் ஒரு ஆக்ஷன்ஸ் கூட எழுதிக்கலாம். ஓகே, இஃப் எல்ஸ் போட்டுக்கலாமா? அதில் இஃப் எல்ஸ் போட்டுக்கலாம். கிரேட்டர் தென் இருந்தால் கிளைட் டு ரேண்டம் பொசிஷன், அப்படி இல்லைன்னா இது ஃபால்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து இது ட்ரூ அவுட் கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா சரியா? ஸோ இந்த மாதிரி அந்த லாஜிக்ஸை வந்து நம்ம இஃப் பிளாக்ல வந்து
இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அதனோட ஷேப்பை பேஸ் பண்ணியே நம்ம வந்து இது பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த பிளாக்ல வந்துட்டு ஆக்சுவலாக எல்லாமே வந்து டெக்ஸ்ட்டுங்கிறனால எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணோம். அதனால நம்ம இங்கே கொடுத்தது இங்கே ஓகே, சரியா? பட் இது மேக்ஸிமம் என்னன்னா இந்த பிளாக்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய இதில் தான் ஆக்சுவலாக செட் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது எல்லாமே எங்கே எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸில் தான் மெயினாக யூஸ் ஆகும். சரி, அதே மாதிரி என்ன இப்போ லெஸ் தென்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்தாச்சு, கிரேட்டர் தென் பார்த்தாச்சு, லெஸ் தென். இப்போ 60 லெஸ் தென் 50யா? ஃபால்ஸ். ஓகே, அதே இது 40 less than 50யா? ட்ரூ. ஓகே, ஸோ இந்த இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 40 ஈக்குவல் டு 50யா? ஃபால்ஸ். 60 ஈக்குவல் டு 50யா? ஃபால்ஸ். 50 ஈக்குவல் டு 50யானா ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்பர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம வந்து வேல்யூஸை கூட கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆர் ஈக்குவல் டு ஆர் செக் பண்ணால் ட்ரூ. ஆர் ஈக்குவல் டு எஸ் ஆன்னு செக் பண்ணுறேன், ஃபால்ஸ். எஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர் எஸ் ஆன்னு செக் பண்ணுறேன், ட்ரூ. ஓகே, கேப்ஸ் ஸ்மால்ங்கிறது கன்சிடர் பண்ணாது. ரெண்டு வேல்யூ எஸ்ஸோட வேல்யூஸ் ரெண்டுமே சேம் தானேயா? ஸோ சேம் மீனிங் தானேயா? அதனால தான் வந்துட்டு என்னென்னா இங்கே வந்து ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேரக்டர்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏ லெஸ் தென் பியா? இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் பி தான். இப்போ வந்து சி வந்து ஏபிசி. சிங்கிறது வந்து பியோட பொசிஷன் 2, சியோட பொசிஷன் 3. அப்படிங்கும்போது சியோட வேல்யூ வந்து ஹை தான். அப்படிங்கும்போது இங்கே என்ன ஆகும்? ஃபால்ஸ் வரும். ஓகே, சி வந்து கிரேட்டர் தென் பி, அதனால வந்து சி லெஸ் தென் பிங்கிறது வந்து இங்கே ஃபால்ஸுங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ சேம் வைஸ் வந்து கிரேட்டர் தென்லேயே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ஏ கிரேட்டர் தென் பி ஆனால் ஃபால்ஸ் தான் வரும். ஏ அப்படின்னா ஃபால்ஸ் தான் வரும் ரிட்டர்ன் உங்களுக்கு, சரியா? இப்போ சிஇ கிரேட்டர் தென் பி ஆனால் ட்ரூ வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டெக்ஸ்ட்டை கூட கம்பேர் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ வந்து இந்த இஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் காமிக்க, இதையும் வந்து நீங்கள் இஃப் கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த இது பிளாக்ஸ் மெயினாக. சரி, இதில் என்னென்னா இன்னும் 2 பிளாக்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளாக்கு இப்போ 10, சரி, இப்போ வந்து 60, இதில் 40. ட்ரூ. ஏன் ட்ரூ அப்படின்னா இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகுது. 60ங்கிறது கிரேட்டர் தென் 50ங்கிற கண்டிஷன் ட்ரூவு, 40 லெஸ் தென் 50ங்கிற கண்டிஷனும் ட்ரூ, சரியா? அதனால ரெண்டுமே ட்ரூ ஆகிறனால தான் இங்கே ட்ரூ. இப்போ எனி ஒன் இங்கே வந்து ஃபால்ஸ் ஆனிச்சுனாலும் இது ஃபால்ஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே 60 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபால்ஸ். ஏன்னா இந்த கண்டிஷன் சக்ஸஸ் தான். 60 கிரேட்டர் தென் 50ங்கிறது கண்டிஷன் சக்ஸஸ் தான். பட் 60 லெஸ் தென் 50ங்கிற கண்டிஷன் ஃபெயில் ஆகுறனால அண்டில் வந்து ரெண்டுமே சக்ஸஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒன்று ஃபெயில் ஆனாலும் ஃபால்ஸுங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ரெண்டுமே ஃபெயில் ஆனாலும் ஃபால்ஸுங்கிறது தான் ரிட்டர்ன் பண்ணும், சரியா? சரி, ஆனால் இப்போ ஆர் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ ஆரில் 40, இங்கே 60 போடுறேன். 60 கிரேட்டர் தென் 50 ஆனால் கண்டிஷன் ட்ரூ. ஓகே, ஆனால் ரெண்டாவது கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, பட் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இதில் வந்து நம்ம என்ன சொல்லிக்கணும்னா இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனாலே நமக்கு ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணணுங்கிறது தான் இந்த லாஜிக் வருது. அதனால தான் ஒரு இது சக்ஸஸ் ஆனாலே நமக்கு என்ன ஆயிடுச்சு, ட்ரூங்கிறது வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு, சரியா? ஓகே, அதுக்கடுத்து நாட். சரி, இந்த நாட்டுங்கிறது என்னன்னா இப்போ 60 கிரேட்டர் தென் 50ங்கிறது என்ன வரும்? ட்ரூ. ஓகே, 60 வந்து 50யை விட கிரேட்டர் தென் தான். இப்போ இந்த நாட்டு போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு
ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூவை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த நாட்டுங்கிறது. ஓகே, நாட் யூஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ அதை அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணும். இது மெயின்லி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்துட்டு ட்ரூங்கிற வேல்யூவை ஃபால்ஸாக மாற்றுறதுக்கும் ஃபால்ஸுங்கிற வேல்யூவை ட்ரூவாக மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது லாஜிக்கலாக நம்ம வந்து உங்களுக்கு நம்ம பின்னாடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அது எந்த இடத்துல நமக்கு அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ ஓரளவு இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி, அதுக்கடுத்து இப்போ ஜாயின்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஜாயின்ங்கிறது எதுக்குன்னா இப்போ ஜாயினில் வந்துட்டு இப்போ ரெண்டு வேர்டை கன்கேட் பண்ணுறதுக்கு ஜாயின்ங்கிறத யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டிங் ஆப்ரேட்டர்ஸில். இப்போ ஆப்பிள் பனானா போட்டோம்னா ஆப்பிள் பனானாங்கிறது சேர்ந்து வரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த டைம் பிளாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, டைமில் பார்த்தோம் கரண்ட் இயர். ஓகேயா, அது மாதிரி கரண்ட் இயரு, இங்கே கரண்ட்டு மந்த்து போட்டோன்னா 2026 6வது மாதங்கிறதுனால 6ங்கிறது சேர்ந்து வந்திருக்கு. சரியா, இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் அதை வந்து இது பண்ணி காமிக்கணும்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு ஒரு ஜாயின் ஆப்ரேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இல்லையோ இதை ஸ்லாஷ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ போட்டிங்கன்னா 2026 6 அப்படிங்கிறது வருது இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ இன்னொன்று நீங்கள் டேட்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஒரு ஆப்ரேட்டரை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். பண்ணி மறுபடியும் இதில் இன்னொரு ஆப்ரேட்டர் இன்னொரு ஜாயின் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் மந்த்து இங்கே மறுபடியும் ஒரு ஸ்லாஷு, மறுபடியும் இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்துட்டு இதில் வந்து இயருக்கு பதில் டேட் போட்டிங்கன்னா ஸோ நம்ம கேட்குற மாதிரி டேட்டு இதெல்லாமே வந்துருச்சு. சரியா, இதே மாதிரி நம்ம டைமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இதை கன்கேட் பண்ணணும், உங்களுக்கு வரக்கூடிய அவுட்புட்டை பேஸ் பண்ணி மல்டிபிள் இதை கன்கேட் பண்ணணும்னா அந்த இடத்துல நம்ம ஜாயின் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி, லெட்டர் ஒன் ஆஃப். ஓகே, இப்போ நான் அது என்னென்னு பார்க்குறேன்னா ஸோ ஃபஸ்ட் இது வந்து என்னென்னா ஒரு கேரக்டர் ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு அதனுடைய பொசிஷனில் வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் டூன்னு கொடுத்தேன் அப்படின்னா கொடுத்தேன்னா அந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். சரியா, இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த பர்டிகுலர் பிளாக்கோடைய பர்பஸ். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது லென்த்து. இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் கொடுக்குறோம், அதனுடைய லென்த்தை ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு நமக்கு இந்த லென்த் ஆப்ரேட்டர்ஸ் மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, 5 கேரக்டர் இருக்குது, அதனால் 5ங்கிறது இது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஃபர்தராக டைப் பண்ணிங்கன்னா அதனுடைய கேரக்டர் லென்த்து வந்து உங்களுக்கு தெரியும். சரியா, ஸோ இப்போ மொத்தமாக ஏற்கனவே 5 இருந்தது, இப்போ எத்தனை கேரக்டர்ஸ் வந்து 7 கேரக்டர்ஸ். இந்த ஸ்பேஸையுமே வந்து என்ன பண்ணிக்கணும், அது கேரக்டர்ஸை தான் கன்சிடர் பண்ணணும். சரியா, ஸோ அந்த மாதிரி லென்த்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பர்டிகுலர் இது நம்ம வந்து லென்த் ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சரி, அதுக்கடுத்தது ஆப்பிள் கண்டெயின் ஏ. அதாவது என்னென்னா இப்போ நான் ஒரு லென்த்தான வேர்டு கொடுக்குறேன், குட் ஃபுட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் குட்டுங்கிற வேர்டு இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறேன். ட்ரூ. ஸோ குட்டுங்கிற வேர்டு இதில் இருக்குது. ஓகேயா, வெரி அப்படிங்கிற வேர்டை சர்ச் பண்ணுறேன், ஃபால்ஸ், ஏன்னா அந்த வேர்டு வந்து அதில் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் பர்டிகுலர் வேர்டு இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு, இல்லை பர்டிகுலர் வேர்டில் பர்டிகுலர் கேரக்டர் இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த கண்டெய்ன்ஸ் ஆப்ரேட்டருங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா, சரி, அதுக்கடுத்து மாட் ஆப்ரேட்டர். இந்த மாட் ஆப்ரேட்டருங்கிறது எதுக்காக அப்படின்னா ரெண்டு வேல்யூக்கு நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணும்போது ரெண்டு வேல்யூஸையும் டிவைட் பண்ணும்போது மேலே என்ன கோஷன்ட் என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம சொல்லுவோம். ஓகேயா, பட் இப்போ ரெண்டு வேல்யூஸை டிவைட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய ரிமைண்டர்ஸை நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம மாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 டிவைடட் பை 2 கோஷன்ட் என்ன வரும், 2 டைம்ஸ் வந்து 4 வரும். ஓகேயா, ஸோ அதுதான் கோஷன்ட், நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் வரும். ஓகேயா, பட் இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா 0ங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், 0 தானே இருக்கும். கரெக்டாக, ஸோ அதனால அந்த 0 ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் இது வந்துட்டு ஒரு 3 டிவைடட் பை 2 போட்டிங்க என்ன வரும், 2 1s 2 1s. இப்போ நம்ம இது 6 இது 5 எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் 5 வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 2s 4 வந்துடும். பேலன்ஸ் வந்து ரிமைனிங் 1 வரும். ஓகே,
ஸோ அதுதான் வந்துட்டு என்ன வரும்னா அந்த மாடுலர் ரிட்டர்ன் ஆகும். மாடுல எல்லாமே எப்பவுமே என்ன வரும்னா ரிமைண்டர் வேல்யூஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். சரியா? சரி, ரவுண்ட் ஆஃப்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து 10.678 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இதனோட ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வந்து 11. ஓகே, இப்போ 278 அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இதோட ரவுண்ட் ஆஃப் வேல்யூ 10. ஓகே, சரி, என்ன மீனிங் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா 5க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் வந்தது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா லெஸ் தென் 5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் லெஸ் தென் 5க்குள்ள ஏதாவது வேல்யூ வந்தது அப்படின்னா அது 10க்கு ரவுண்ட் ஆஃப் ஆகும். ஈக்குவல் டு 5 ஆர் கிரேட்டர் தென் 5 இருந்தது அப்படின்னா 11க்கு ரவுண்ட் ஆஃப் ஆகும். ஸோ ஒரு வேல்யூஸை வந்து டெசிமல்லேருந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த ரவுண்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி, இப்போ அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்கல், அதாவது அதர் ஆப்ரேட்டர்ஸில் என்ன இருக்குன்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வேல்யூவை நெகட்டிவாக கொடுத்தீங்கன்னா அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு அப்சல்யூட் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். இப்போ -10 கொடுத்தேன் அப்படின்னா +10 வரும். இதே இது +10 கொடுத்தீங்கன்னா அது +10 தான் இருக்கும். ஓகே, அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இது ஒன்லி வந்து என்னென்னா நெகட்டிவ் வேல்யூஸோ பாசிட்டிவ் வேல்யூஸோ மாற்றுறதுக்கு தான் அந்த ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கடுத்து ஃப்ளோருங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா 10.5ன்னு நான் 6ன்னு கொடுத்தேன். ஓகே, 10.6 கொடுக்கும்போது அங்கே என்ன ரவுண்ட் ஆஃப்ல என்ன ஆனிச்சு 10.6 போடும்போது 11 வந்தது. பட் இங்கே என்ன இருக்குது 10 தான் இருக்குது. ஏன்னா இதை நான் ஃப்ளோருன்னு கொடுத்துருக்கேன். ஃப்ளோர்னா எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ 10 பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ வந்தாலுமே லோவஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்கும். லோவஸ்ட் வேல்யூக்கு தான் போகும், அதாவது 10க்கு தான் போகும். ஓகே, 10 தான் ரவுண்ட் ஆஃப்க்கு போகும். ஓகேயா? ஸோ இதே வந்து நான் சீலிங் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சீலிங் போடுறேன் அப்படின்னா இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் இது வந்து ஆக்சுவலாக வந்து 11 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது. இப்போ நான் வந்து 2ன்னு கொடுக்குறேன், இல்லாட்டி 1ன்னு கொடுக்குறேன். பட் ஸ்டில் அப்பயுமே வந்து என்னன்னா 11 தான் இருக்கும். ஏன்னா இது சீலிங் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேயா? ஸோ இதில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருந்தாலும் சீலிங் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து ஹையஸ்ட், அதாவது அதனோட நெக்ஸ்ட் வேல்யூவுக்கு தான் ரவுண்ட் ஆஃப் ஆகும். 10னா அதுக்கப்புறம் 11க்கு தான் ரவுண்ட் ஆஃப் ஆகும். இதே வந்து ஃப்ளோர்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ரீவியஸ் வேல்யூ, அதாவது 10க்கு தான் வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகும். ஸோ ஸ்கொயர் ரூட்டுங்கிறது என்னென்ன அப்படின்னா ஒரு வேல்யூஸோட ஸ்கொயர் ரூட். இப்போ நான் 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 2. ஸ்கொயர்னா என்ன? இப்போ 4 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 4 4 சார் 16 வரும். ஓகே, ஸ்கொயர் ரூட்னா என்ன? 4 வந்து ரூட் எடுக்கிறது. ஓகே, ரூட் எடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னா 2 தான் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறது. அதுக்கு அடுத்து என்னன்னா சைனு காசு அதெல்லாமே வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல்ஸாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே வந்து லாக் இதெல்லாமே இதில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பிளாக்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.